ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், குற்றமில்லாத நன்மையை விளைக்குமானால் பொய்ச்சொற்களும் வாய்மை என கருதத்தக்க இடத்தை பெறும். தொடர்வது வரலாற்றில் இன்று. ஜனவரி 6 கிரிகோரியன் ஆண்டின் 6ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 359 நாட்கள். 1066 இங்கிலாந்தின் மன்னராக 2ஆம் ஹரால்ட் முடிசூடினார். 1449 11ஆம் கான்ஸ்டைன்டன் பைசாந்திய பேரரசராக முடிசூடினர். 1540 இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னன் கிளீவ்ஸின் இளவரசி ஆன் என்பவரை திருமணம் புரிந்தார். 1690 முதலாம் லெப்பர்ட் மன்னரின் மகன் யோசப் புனித ரோம பேரரசராக முடிசூடினர். 1809 நெப்போலிய போர்கள். பிரித்தானிய, போர்த்துகேய, பிரேசில் படைகள் இணைந்து கயேன் மீது தாக்குதலை தொடுத்தன. 1838 அல்பிரட் போல் என்பவர் மோர்ஸுடன் இணைந்து தொலைத்தந்தியை முதன்முறையாக வெற்றிகரமாக சோதித்தார். இது மோர்ஸ் தந்தி குறிப்பு உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. 1839 அயர்லாந்தை தாக்கிய கடும் புயலினால் டப்ளின் நகரின் 20 வீத வீடுகள் சேதமடைந்தன. 1887 எதியோப்பியாவின் அரார் நகர மன்னன் 2ஆம் அப்துல்லா எதியோப்பியாவின் 2ஆம் மெனலிக் மீது போர் தொடுத்தான். 1899 இந்தியாவின் வைசியராக கோர்சோன் பிரபு நியமிக்கப்பட்டார். 1900 2ஆம் பூவர் போர். பூவர்கள் தென்னாப்பிரிக்காவின் லேடி சிமித் நகரை தாக்கினர். 1000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1907 மரியா மன்சோரி தனது முதலாவது பாடசாலையை தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக ரோமில் ஆரம்பித்தார். 1912 நியூ மெக்சிகோ 47வது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்தது. 1912 கண்ட பெயர்ச்சி பற்றிய முதலாவது ஆய்வை ஜெர்மனிய புவி இயற்பியலாளர் அல்பிரட் வெக்னர் வெளியிட்டார். 1928 தேம்ஸ் ஆறு லண்டனில் பெருக்கெடுத்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். 1929 யூகோஸ்லாவிய மன்னர் முதலாம் அலெக்சாந்தர் நாட்டின் அரசியலமைப்பை தடை செய்தார். 1929 அன்னை தெரேசா மற்றும் நோயுற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கல்கத்தாவை சென்றடைந்தார். 1930 முதலாவது டீசல் ஆற்றல் தானுந்து சேவை அமெரிக்காவில் இந்தியானா போலிஸ் முதல் நியூயார்க் நகரம் வரை நடத்தப்பட்டது. 1936 கலாச்சேத்திரா சென்னை அடையாறில் ஆரம்பிக்கப்பட்டது. 1940 இரண்டாம் உலகப் போர். போலந்தின் பொஸ்னான நகரில் நாசி ஜெர்மனியினரால் பலர் கொல்லப்பட்டனர். 1946 வியட்நாமில் முதற் தடவையாக நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்றன. 1947 உலகை சுற்றி வருவதற்கான முதலாவது பயணச்சீட்டை ஃபேன் அமெரிக்கன் ஏர்வேஸ் விற்பனைக்கு விட்டது. 1950 ஐக்கிய ராச்சியம் சீனாவை அங்கீகரித்தது. சீன குடியரசு ஐக்கிய ராச்சியத்துடனான தூதரக உறவை துண்டித்துக் கொண்டது. 1951 கொரிய போர். 200 முதல் 1300 வரையான தென்கொரிய கம்யூனிச ஆதரவாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1959 பிடெல் காஸ்ட்ரோ கவானாவை அடைந்தார். 1960 ஈராக்கில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்ய அனுமதிக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டது. 1960 நியூயார்க்கில் இருந்து மயாமி நோக்கி சென்று கொண்டிருந்த நேஷனல் ஏர்லைன்ஸ் 2511 விமானம் நடுவானில் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த 34 பேரும் உயிரிழந்தனர். 1973-74 எண்ணெய் நெருக்கடியை தொடர்ந்து அமெரிக்காவில் பகல் ஒளி சேமிப்பு நேரம் 4 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பமானது. 1989 இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை படுகொலை செய்த சத்வந்த் சிங், கேகார் சிங் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றே அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1992 ஜோர்ஜியா புரட்சியை அடுத்து அதன் அரசு தலைவர் சிவியாத் ஹம்சபூர்த்தியா நாட்டை விட்டு தப்பியோடினர்.
1993 ஜம்மு காஷ்மீரில் சோப்போர் என்ற இடத்தில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை பிரிவினர் 55 காஷ்மீரிய பொதுமக்களை படுகொலை செய்தனர். 2007 கொழும்பிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் நித்தம்புவ என்ற இடத்தில் இடம்பெற்ற 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டும் 50 பேர் வரை காயமும் அடைந்தனர். 2007 இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் பிற மாநிலத்தவரை குறிவைத்து உல்ஃபா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 55 பேர் கொல்லப்பட்டனர். 2007 இலங்கை காலி மாவட்டம் மீட்டியகொட சினிகம பகுதியில் இடம்பெற்ற பேருந்து குண்டுவெடிப்பில் 15 பொதுமக்கள் வரையில் கொல்லப்பட்டும் 40 பேர் வரை படுகாயமும் அடைந்தனர். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் துப்பாக்கி நபர்கள் சுட்டதில் 5 கொல்லப்பட்டனர், 6 பேர் படுகாயமடைந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம். 255 திருத்தந்தை உரோம ஆயர் முதலாம் மார்செல்லஸ் மலர்ந்தார். 1412 பிரான்சிய வீராங்கனை புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் மலர்ந்தார். இறை சிந்தனையுடையவராக இருந்தார். அந்நியரை ஓர்லியன்ஸை விட்டு விரட்ட தன்னை கடவுள் படைத்திருப்பதாக நம்பினார். பிரெஞ்சு படையை தலைமையேற்று வழி நடத்தினார். இவரால் ஊக்கம் பெற்ற பிரெஞ்சு வீரர்கள் இவரின் தலைமையின் கீழ் அந்நியரை இவர் பிரெஞ்சு படையினர் நூற்றாண்டின் போரின் போது பல முக்கியமான வெற்றிகள் அடைய காரணமானார். இவையே பிரான்சின் 7ஆம் சார்ல்ஸ் முடிசூடலுக்கு வழிவகுத்தது. 1500 ஸ்பானிய புனிதர் அவிலா நகரின் ஜோவான் மலர்ந்தார். 1878 வரலாற்றாளர் கோல்சன்பர்க் மலர்ந்தார். அமெரிக்க இதழாசிரியர், எழுத்தாளர் மற்றும் கவிஞர். 3 முறை புலிட்சர் பரிசு பெற்றவர். அமெரிக்க கவிதை ஆளுமைகளுள் ஒருவராக கருதப்படுகிறார். 1883 லெபனான் அமெரிக்க கவிஞர் ஓவியர் கலீல் ஜிப்ரான் மலர்ந்தார். இவர் ஒரு லெபனானிய அமெரிக்க ஓவியர். பஸ்ரி நகரில் பிறந்து சிறுவயதில் 1895 அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு அவரது தாய், சகோதரி, சகோதரன் ஆகியோருடன் குடிபெயர்ந்து அங்கேயே கலை கற்று தன்னுடைய இலக்கிய பணியை துவங்கினார். 1899 இலங்கை தொழிலதிபர், திரைப்பட தயாரிப்பாளர் சிற்றம்பலம் கார்டினர் மலர்ந்தார். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டம் அச்சுவேலியில் சாமுவேல் வைரமுத்து கார்டினர், சாலமோ பிள்ளை, பஸ்தியாம் பிள்ளை ஆகியோருக்கு மகனாக 1899 பிறந்தவர் சிற்றம்பலம் அவர்கள். தனது ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலும் பின்னர் கொழும்பு சென்று உயர்கல்வியை சென்ட் ஜோசப் கல்லூரியிலும் கற்றார். இலத்தீன் மொழியில் தேர்ச்சி பெற்ற இவர் சென்ட் ஜோசப் கல்லூரியிலேயே சில காலம் மாணவர்களுக்கு இலத்தீன் மொழி கற்பித்தார். கார்டினர் அவர்கள் சட்டம் பயின்று பின்னர் சுய தொழிலில் இறங்கினர். இலங்கையில் திரைப்படத் துறையில் நுழைந்தவர்களில் இவர் ஒரு முன்னோடி. சிலோன் தியேட்டர்ஸ் லிமிடெட் என்னும் நிறுவனத்தை 1928 செப்டம்பர் 29 ஆரம்பித்தார். இந்நிறுவனம் தற்போதும் திரைப்படத் துறையில் முன்னணியில் உள்ள நிறுவனம் ஆகும். கார்கில்ஸ், மில்லர்ஸ் உட்பட இலங்கையின் பல முன்னணி நிறுவனங்களை தம் கட்டுப்பாட்டுக்குள் இவர் வைத்திருந்தார். இலங்கையில் 2வதாக திரையிடப்பட்ட அசோகமாலா என்ற சிங்கள திரைப்படத்தை இவரே தயாரித்தார். இப்படம் இந்தியாவில் தயாரானது. சிலோன் ஸ்டுடியோ என்ற பெயரில் ஒரு கலைக்கூடத்தையும் இவர் இலங்கையில் நிறுவினார். 1947 ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இவருக்கு புனித சில்வெஸ்டர் கட்டளை விருதை வழங்கி கௌரவித்தது. புனித கிரகேரியின் கட்டளை விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. 1947 ஆண்டில் இலங்கை செனட் சபைக்கு நியமிக்கப்பட்டார். 51 ஆண்டில் பிரித்தானிய அரசு இவருக்கு செயற்பட்டம் வழங்கியது. சிலோன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான கொழும்பில் உள்ள ரீகல் படமாளிகை வழியாக செல்லும் பார்சன்ஸ் வீதிக்கு இவரது நினைவாக சிற்றம்பலம் கார்டினர் மாவத்தை என பெயரிடப்பட்டது. 1910 கர்நாடக இசை பாடகர், நடிகர் GN பாலசுப்ரமணியம் மலர்ந்தார். GNP என்று அழைக்கப்பட்ட இவர் தன் தனித்தன்மையான இசையாலும் இயற்கையாக அமைந்த குரல் வளத்தாலும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தவர். இன்றைக்கு சங்கீத மேடைகளில் பின்பற்றப்படும் பாணியை வகுத்து கொடுத்து செம்மைப்படுத்தியவர். GNP இதனை GNP பாணி என்று கர்நாடக இசை உலகத்தில் அடையாளப்படுத்துகின்றனர். GNP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 1958 சென்னை மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி விருது வழங்கியது. சென்னை தி இந்தியன் பைனான்ஸ் சொசைட்டி GNP அவர்களின் நினைவு நாளை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறது. 1917 நடிகர், இசையமைப்பாளர், திரைப்பட பாடகர் CS ஜெயராமன் மலர்ந்தார்.
சிதம்பரம் சுந்தரம் பிள்ளை ஜெயராமன் ஒரு நடிகரும் இசையமைப்பாளரும் பிரபல திரைப்பட பாடகரும் ஆவர். இவர் பாடிய பாடல்கள் 1940க்கும் 1970க்கும் இடைப்பட்ட காலத்தில் வெளியான பல திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. 1935 வெளியான நல்லதங்கால், லீலாவதி, சுலோச்சனா, இளந்த காதல், பூம்பாவை, கிருஷ்ணபக்தி ஆகிய படங்களில் நடித்தார். உதயணன் வாசவதத்தா, இரத்த கண்ணீர் ஆகிய 2 படங்களுக்கு தனியாக இசையமைத்துள்ளார். விஜயகுமாரி, கிருஷ்ண விஜயம் ஆகிய படங்களில் இணை இசையமைப்பாளராக பணியாற்றியுள்ளார். திரைப்பட துறையில் ஒரு பின்னணி பாடகராகவே இவர் புகழ் பெற்றார். இவரது இசைத்திறமை காரணமாக இவர் தமிழ் இசை சித்தர் என்று அழைக்கப்பட்டார். இவர் தமிழில் மட்டுமன்றி சில கன்னட பாடல்களையும் பாடியுள்ளார். 1924 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற தென்கொரிய குடியரசுத் தலைவர் கிம் டாய் ஜுங் மலர்ந்தார். மக்கள் ஆட்சிக்காகவும் வடகொரியாவை மீள ஒன்றிணைக்கும் முயற்சிகளுக்கும் தனது வாழ்வை அர்ப்பணித்த இவருக்கு 2000ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டில் இருந்து ரோமன் கத்தோலிக்கராக இருந்த இவர் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தமைக்காக ஆசியாவின் நெல்சன் மண்டேலா என அழைக்கப்படுகிறார். 1936 புதுச்சேரி எழுத்தாளர் க. பொ. இளம்வழுதி மலர்ந்தார். புதுச்சேரியில் உள்ள கலி தீர்த்தாள் குப்பம் எனும் ஊரில் பிறந்த இவரது இயற்பெயர் பாலசுப்பிரமணியன். தந்தை பொன்னுச்சாமி, தாய் தனபாக்கியம். வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். சிவப்பு நிலா, குறுநூறு, சிவப்பு சிந்தனைகள் உள்ளிட்ட 11 கவிதை நூல்களையும் உரைநடை நூல்களையும் வெளியிட்டவர். இவர் எழுதிய விளையாட்டுக்கள் அன்றுமின்றும் எனும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் 2004ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் விளையாட்டு எனும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறார். 1942 ஈழத்து எழுத்தாளர் தெனியான் மலர்ந்தார். தெனியான் என்ற புனைப்பெயரால் அறியப்படும் கந்தையா நடேசன் அவர்கள் ஈழத்தின் குறிப்பிடத்தக்க முற்போக்கு எழுத்தாளர்களில் ஒருவர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் பொலிகண்டி என்ற ஊரைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய விளையாட்டுக்கள் அன்றும் இன்றும் எனும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் 2004ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் விளையாட்டு எனும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது. தெனியான் என்ற புனைப்பெயரால் அறியப்படும் கந்தையா நடேசன் அவர்கள் ஈழத்தின் குறிப்பிடத்தக்க முற்போக்கு எழுத்தாளர்களில் ஒருவர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் பொலிகண்டி என்ற ஊரைச் சேர்ந்தவர். ஆசிரியராக பணியாற்றிய தெனியான் அவர்கள் விவேகியில் பிணைப்பு என்ற சிறுகதையுடன் ஆரம்பித்து ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். மேலும் புதினம், குறும்புதினம், கவிதை, வானொலி நாடகங்களும் எழுதியுள்ளார். தினக்குரலில் நெஞ்சில் பதிந்துள்ள நினைவுகளில் பேராசிரியர் க. சிவத்தம்பி என்ற 19 அத்தியாயங்களை கொண்ட தொடரையும் எழுதியுள்ளார். தெனியன் அவர்கள் பெற்ற விருதுகளாவன கலாபூஷணம் விருது, இலங்கை சாகித்ய மண்டல பரிசு, கு. சின்னப்ப பாரதி அறக்கொடை விருது, கொடகே விருது, ஆளுநர் விருது போன்றன. 1955 ஆங்கிலேய நடிகர் ரோவன் அட்கின்சன் மலர்ந்தார். இவர் ஓர் ஆங்கிலேய நகைச்சுவையாளரும் நடிகரும் எழுத்தாளரும் ஆவார். சூழ்நிலை நகைச்சுவைகளான பிளாக் லேடர், மிஸ்டர் பீன் ஆகியவற்றில் அவரது நடிப்பிற்காக பிரபலமடைந்தார். மிஸ்டர் பீன் வால்ட் டிஸ்னியின் த லயன் கிங்கில் அவரது குரலிற்காகவும் மிகவும் பிரபலமடைந்தார். பிரித்தானிய நகைச்சுவையில் 50 வேடிக்கையான நபர்களில் ஒருவராக த அப்சர்வரில் அவர் பட்டியலிடப்பட்டார். மேலும் சக நகைச்சுவையாளர்களுடைய 2005ஆம் ஆண்டு வாக்கெடுப்பில் அனைத்து காலத்திலும் சிறந்த 50 நகைச்சுவையாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1959 இந்திய துடுப்பாட்டக்காரர் கபில் தேவ் மலர்ந்தார். இவர் அனைத்துலகத்திற்குமான சிறந்த தேர்வு துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் இந்திய அணி பெற்ற தலைசிறந்த அணி தலைவர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இவரை நூற்றாண்டின் சிறந்த துடுப்பாட்ட வீரர் என பிஸ்டன் துடுப்பாட்டர்களின் நாட்குறிப்பு 2002ஆம் ஆண்டு அறிவித்தது. 1967 இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் பாடகர் A.R. ரகுமான் மலர்ந்தார். A.R. ரகுமான் அவர்கள் தனது 9வது வயதில் தந்தையை இழந்ததால் விளம்பரங்களுக்கு இசையமைத்தார். திரிலோக் மற்றும் சாரதா ஆகியோருடன் இணைந்து விளம்பர படங்களை இவர் தயாரித்தார். அதன் மூலம் ரகுமான் வெகுவாக அறியப்பட்டார். 2009ஆம் ஆண்டு 81ஆம் ஆஸ்கர் விருதுகளுக்காக அமைத்த மாபெரும் மேடையில் அவரது தாய்மொழியான தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அவர் அடிக்கடி உச்சரிக்கும் மந்திர சொல்லை பாடினார். 2017ஆம் ஆண்டு இவருக்கு தமிழ் ரத்னா விருது வழங்கி அமெரிக்க தமிழ்ச் சங்கம் கௌரவித்தது. இசைத்துறையில் A.R. ரகுமான்
ரஹ்மானின் 20 ஆண்டுகால பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு அமெரிக்காவின் பெர்க்லி இசை பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்க உள்ளது. மிடில் செக்ஸ் பல்கலைக்கழகமும் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமும் வழங்கிய மதிப்புறு முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். சிகரமாக இந்திய குடிமக்களுக்கான 3ஆம் உயரிய விருதான பத்மபூஷன் விருது 2010ஆம் ஆண்டு இவருக்கு அளிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் இவருக்கு இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருதும் வழங்கப்பட்டது. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு உலக பங்களிப்புக்கான மதிப்புறு விருதை வழங்கியுள்ளது. ரியோ டி ஜெனரோ 2016 ஒலிம்பிக் விளையாட்டுகள் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்காக ஏ.ஆர். ரஹ்மான் இந்திய அணியின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டார். 1989 தென்னிந்திய திரைப்பட நடிகை பியா பஜ்பை மலர்ந்தார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களில் நடித்து வருகின்றார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1731 பிரான்சிய மருத்துவர் வேதியியலாளர் எடியன்னே பிரான்கோயிஸ் மறைந்தார். பிரெஞ்சு இயற்பியலாளரும் வேதியியலாளரும் ஆவார். பாரிஸ் நகரத்தில் பிறந்த இவர் வேதிப்பொருட்களின் இடையே ஏற்படும் கவர்ச்சியை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டவர். வேதி உப்புகளில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி வினைகளை பற்றியும் ஆய்வு செய்தவர். 1852 பார்வையற்றவர்களுக்கான பிரெயில் எழுத்தை உருவாக்கிய பிரான்சியர் லூயி பிரெயில் மறைந்தார். பார்வையற்றவர்களுக்கான பிரெயில் எழுத்தினை உருவாக்கியவர் பிரெஞ்சுக்காரரான இவர் பார்வையற்றவர். பார்வையற்றவர்கள் தடவி பார்த்து படிக்க ஏற்ற பிரெயில் எழுத்தினை கண்டுபிடித்தார். 1884 செக் நாட்டு தாவரவியலாளர் கிரிகோர் மெண்டல் மறைந்தார். மரபியல் குறித்த அடிப்படை ஆய்வு பணிக்காக அறியப்படும் ஆத்திரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு அகத்தீனிய அவைத்துறவி. இவரை மரபியலின் தந்தை என்று அழைக்கிறார்கள். 1918 ஜெர்மனிய கணிதவியலாளர் மெய்யியலாளர் கியார்கு கெண்டர் மறைந்தார். வரலாற்று புகழ்மிக்க கணிதவியல் கருத்துக்களை முன்வைத்த ஜெர்மன் கணிதவியலாளர். இவர் முன்வைத்த கணக்கோட்பாடுகள் கணிதவியலுக்கே அடித்தளம் தரும் அடிப்படை கொள்கை என்று போற்றப்படுகின்றன. முடிவிலி மற்றும் சீரடுக்கு கணங்களை வரையறுத்தார். மெய் எண்கள் இயல் எண்களை காட்டிலும் அதிகமானவை என்று நிறுவினார். கெண்டரின் தேற்றத்தின் நீட்சியின்படி முடிவிலா முடிவிலிகள் உள்ளன. 1919 அமெரிக்காவின் 26வது குடியரசுத் தலைவர் தியோடர் ரோசவெல்ட் மறைந்தார். பகட்டான தோற்றத்திற்கும் இவரது சாதனைகளுக்கும் இவரின் லட்சிய ஆசைகளுக்கும் மற்றும் தலைமை பண்பிற்காகவும் திட்டமிட்ட செய்கைகளுக்காகவும் பிரபலமாக அறியப்பட்ட இவர் குடியரசுக் கட்சியின் சார்பாக நியூயார்க் மாநிலத்திலும் ஆளுநராக இருந்தார். ஸ்பானிய அமெரிக்க போரில் இராணுவ தளபதியாக இருந்தார். 1937 கனடிய புனிதர் ஆந்திரே பெசட் மறைந்தார். பிரெஞ்சு கனடிய கத்தோலிக்கரிடையே இவர் மிகவும் புகழ் பெற்றவர். புனித ஜோசப்பின் மீது இவருக்கு இருந்த பக்தியும் அவரின் பரிந்துரையால் பல புதுமைகளை இவர் செய்தார் என நம்பப்படுகின்றார். 1943 புதுவை விடுதலைக்காக போராடிய தமிழறிஞர் அரங்கசாமி நாயக்கர் மறைந்தார். பிரெஞ்சு இந்தியா என அழைக்கப்பட்ட இன்றைய புதுச்சேரி மாநிலத்தின் விடுதலைக்காக போராடிய வீரர் தமிழறிஞர் பிரெஞ்சிய காந்தி என்று அழைக்கப்பட்டவர். 1944 பிரான்சிய வளிமண்டல ஆய்வாளர் ஹென்றி புய்சன் மறைந்தார். 1914 முதல் 1943 வரை மார்செல்லில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றினார். இவருடன் சார்லஸ் பேப்ரியும் இணைந்து புற ஊதா கதிர்களை வளிமண்டலத்தினை ஆராய்ந்தனர். ஸ்பெக்ட்ரோஸ்கோப் மூலம் புற ஊதா கதிர்களை வளிமண்டலத்தில் அளவிட்டனர். வளிமண்டலத்தில் புற ஊதா கதிர்கள் உறிஞ்சப்படுதலை கண்டுபிடித்தனர். அதன் காரணமாக 1913 ஓசோன் படலத்தினை கண்டறிந்தனர். இவர் ஜனவரி 6, 1944 மார்செல்லில் இறந்தார். 1945 ரஷ்ய வேதியியலாளர் விளாடிமிர் வெர்னாட்ஸ்கி மறைந்தார். உயிர்கோளத்திற்கும் புவியியலுக்குமான தொடர்புகளை ஆராய்ந்த முன்னோடி அறிவியலாளர். இவர் 1926 வெளியிட்ட உயிர்கோளம் என்ற நூலுக்காக பெரிதும் போற்றப்படுபவர். இது அவர் உயிரினம் புவியை உருமாற்றும் முதன்மையான விசை என கூறியுள்ளார். 1966 தமிழக இதழியலாளர் எழுத்தாளர் D.S. சொக்கலிங்கம் மறைந்தார். இவர் பேனா மன்னன் என்று அழைக்கப்பட்டார். இந்திய விடுதலை போராளி காந்தியின் அறைகூவலை ஏற்று பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். 1990 நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய இயற்பியலாளர் பாவல் செரன்கோவ் மறைந்தார். இவருக்கு 1934 ஆண்டு வாவிலோவ் செரன்கோவ் விளைவு பற்றி ஆராய்ச்சி செய்தமைக்காக இல்யா பிராங்க் மற்றும் இகோர் டாம் அவர்களுடன் சேர்ந்து 1958 ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. செரன்கோவ் கதிர்வீச்சு என்பது மின்காந்த அலையாகும்.
1997 ஈழத்து எழுத்தாளர் கவிஞர் பிரமிழ் மறைந்த. பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய தருமு சிவராம் இலங்கையில் பிறந்தவர். தமிழகத்து எழுத்தாளர், தமிழின் முதன்மையான கவிஞர், விமர்சகர், சிறுகதை ஆசிரியர், ஓவியர், புது கவிதை முன்னோடிகளில் முக்கியமான ஒருவராக இவர் கருதப்படுகிறார். சிவராமலிங்கம் என்ற இயற்பெயரை கொண்ட தர்மு சிவராம் அவர்கள் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையைச் சேர்ந்தவர். 70களின் ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு வந்துவிட்டார். பிறகு தம் பெரும்பாலான வாழ்நாளை சென்னையிலேயே கழித்தார். வேலூர் அருகிலுள்ள கரடிக்குடியில் 1997 மறைந்தார். 1971 கண்டி பிரான்ஸ் நட்புறவு கழகத்தில் இவரது ஓவிய கண்காட்சி ஒன்று நடைபெற்றது. நியூயார்க் விளக்கு அமைப்பு புதுமை பித்தன் விருதை இவருக்கு அளித்தது. கும்பகோணம் சிலிக்குயில் புதுமை பித்தன் விருது வழங்கியது. 2017 இந்திய நடிகர் ஓம் பூரி மறைந்தார். வழக்கமான இந்திய திரைப்படங்களிலும் மாறுபட்ட கலைப்படங்களிலும் பங்காற்றியுள்ள ஓர் இந்திய நடிகர். இவர் பிரித்தானிய மற்றும் அமெரிக்க திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். ஓம் பூரி அரியானாவின் அம்பாலா நகரில் 1950 பிறந்தார். புனேயில் உள்ள இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கழகத்தில் பட்டம் பெற்றார். 1973 ஆண்டில் தேசிய நாடக பள்ளியிலும் பயின்றார். அங்கு இவருடன் உடன் மாணவராக நசுருதீன் ஷா பயின்றுள்ளார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: ஆர்மேனியாவின் நத்தார் நாள், இந்தியாவின் பேட்டி நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. 16ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. படையெடு படையப்பா. 15 வருடங்களாய் பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி. துணிவோடும் பணியாத மிடுக்கோடும் 15 ஆண்டுகளாய் நடைபயின்று 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி ETR FM. வெட்டிக்கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா.